ஓம் கணபதி. வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜோதிடத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஜோதிடத்தில் 9ஆம் லக்கணத்துக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தான அதிபதியை பற்றி தான் பார்க்க போகிறோம். மனித வாழ்க்கையில் மிக மகத்துவமான என பல ஞானிகள் சொல்ல கேட்டிருப்போம். அரிது மானிடராய் பிறத்தல் அரிது என படித்திருக்கிறோம். பலராலும் வியக்கப்படும் மனித வாழ்வு எல்லோருக்கும் சிறப்பாய் அமைவதில்லை. சிலருக்கு வாழ்க்கை தென்றலாய் தீண்டும், சிலருக்கு புயலாய் வீசும், சிலருக்கு நெருப்பாய் சுடும். வாழ்க்கையில் போராடி வென்றவர் சிலர், போராட்டத்திலே வாழ்க்கையை தொலைத்தவர் பலர். சிலருக்கு வாழ்க்கையில் போராட்டம், பலருக்கு போராட்டமே வாழ்க்கை. பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் மனித வாழ்க்கையில் இறைவனின் நாட்டம், அது மனிதனுக்கு போராட்டம். இதை விடுத்து மனிதன் ஆசைப்பட்டாலும் கருவறைக்குள் திரும்ப செல்ல முடியாது. எவ்வளவுதான் ஓடினாலும் கல்லறை அவனை விடாது. எவ்வளவுதான் ஓடியாடி நம்ம பணம் சம்பாரித்தாலும் வானத்தை எட்ட முடியாது. காற்றாற்று வெள்ளத்தில் கட்டுமரமாய் போராட்ட வாழ்க்கையில் புதைந்தவர் பலர். துன்பங்கள் மெத்தையாக்கி துயரத்தில் தலையை வைத்து தூங்கும் மனித வாழ்வை மகத்தானது என சொல்ல முடியும். அதனால்தான் உறங்குவது போல் நடிக்கிறதும், எழுவதும் போல் பிறப்பு என வாழ்க்கை சக்கரம் சுற்றி கொண்டே உள்ளது. வாழ்க்கை மனிதனை கைவிட்டால் போராட்டம், மனிதன் இறைவன் கைவிட்டால் மரணம். இதுதான் வாழ்க்கை தத்துவம். சரி, பலனை பார்ப்போங்கய்யா. 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். எந்த லக்கணமாக இருந்தாலும் 9ஆம் இடம்தான் பாக்கியஸ்தானமாகும். இந்த 9ஆம் இடத்த அதிபதி யாரோ அவரே பாக்கியஸ்தான அதிபதி ஆவார். இந்த பாக்கியஸ்தானத்தின் வழியாக நம் கடவுளின் அருளையும் பாவ புண்ணிய கணக்குகளையும் அனுபவங்களையும் நம்ம இந்த ஜென்மத்தில் அடையக்கூடிய நற்பாக்கியங்களையும் தெளிவாக அறிந்து கொள்ளலாம். பாக்கியம் என்பது பணவரவு, சொத்து, சுகம், அணிவிக்கும் தன்மை அத்தனையும் உள்ளடக்கியதாகும். ஜாதகத்தில் பாக்கியஸ்தானம் பாக்கிய அதிபதி எக்காரணத்தை கொண்டும் கட்டு போகக்கூடாது. அதாவது பாக்கிய அதிபதி 6, 8, 12 மறையக்கூடாது. பக்கரம் நீசம் பெறக்கூடாது. கிரக யுத்தத்தில் மாட்டக்கூடாது. அஸ்தங்கம் ஆகக்கூடாது. தீய கிரகங்களின் சேர்க்கை பார்வையோ பெறக்கூடாது. அதுபோல் பாக்கியஸ்தானத்தில் தீய கிரகங்கள் அமர்வ பார்வையோ செய்யக்கூடாது. இப்படி இருந்துச்சு அப்படின்னம்னா நமக்கு பாக்கியங்கள் எந்த ஒரு அனுபவிக்க முடியாது. சொத்துகள் இருந்தாலும் சரி தான், வீடுகள் இருந்தாலும் சரி தான், எந்த ஒரு நம்மளால் அனுபவிக்க முடியாது. சும்மா தான் கிடக்கும், இதாக இருக்கும். அந்த பாக்கியஸ்தான அதிபதி நல்ல நிலைமையில் உண்டு, திரிகோணங்கள் உண்டு, நட்புக்கு லக்கணத்துக்கு ராசிக்கு நட்பு நட்சத்திரம் உண்டு, நல்ல சாரநாதல் உண்டு. நல்லா இருந்தார் அப்படின்னம்னா வாழ்க்கையில் ஓகோன்னு இருக்கும். மேற்கூறிய பாக்கியதை கெடாமல் நல்ல நிலையில் இருத்தல். ஜாதகர் எந்த சுபகாரியங்களுக்கும் முயற்சித்தாலும் கல்வி, வீடு, வாகனம், பொருளாதார முன்னேற்றம், தொழில், திருமணம், குழந்தை எளிதில் கைகூடி மன மகிழ்ச்சியுடன் ஒரு சிறப்பான வாழ்க்கை, ஒரு நல்ல அந்தஸ்தில் வாழ்வார். ஒரு ஜாதகத்தில் பாக்கியஸ்தானமும் பாக்கியதையும் கெடாமல் நல்ல நிலையில் இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும். அதே இது கெட்டு விட்டுருச்சு அப்படின்னம்னா எல்லாமே தலைகளாக இருக்கும். ஓம் கணபதி. நன்றி.